பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது புது மொழி. தேடினால் தேடாததெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் குழப்பமா இருக்கும். குழப்பமா இல்லையா? தேடினால் தேடாததெல்லாம். உதாரணத்திற்கு நம்ம வாட்ச் கழட்டி எங்கேயோ வச்சிட்டோம். தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், கிடைக்கவே இல்லை. ஆனா தேடும் போது என்ன கிடைக்கிறது? அதற்கு முன்னாடி போன மாசம் தொலைஞ்சு போன இன்னொரு மணி பர்ஸ் கிடைக்கலாம். நீங்க தேடினது கிடைக்கல, தேடாதது கிடைக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறைவுக்கு வந்துடுறேன். அது என்ன உதாரணம் என்றால், டெலிபோன் கண்டுபிடித்தவர் யார்? கிரஹாம் பெல், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவர் ஏன் டெலிபோன் கண்டுபிடிச்சார்? யாரும் அவர்கிட்ட கேட்கல. டெலிபோன் என்று ஒன்று இல்லவே இல்லை நாட்டில். யாருமே கேட்கல, எனக்கு டெலிபோன் வேணும் யாரும் கேட்கல. ஆனால் கிரஹாம் பெல் அவருடைய மனைவிக்கு காது சரியாக கேட்கவில்லை. அப்போ அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு காது கேட்கல, நீங்க ஒரு காது கேட்கும் கருவி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆராய்ச்சியில் இறங்கிட்டார். அவர் கடைசி வரைக்கும் காது கேட்கும் கருவி கண்டுபிடிக்கவே இல்லை. தேடினா தேடுறது கிடைக்காது, தேடாது கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அவர் தேடாத டெலிபோனை கண்டுபிடித்தார். மாணவ செல்வங்களே, டெலிபோன் கண்டுபிடிச்சது இப்படிதான். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தேடினது ஒண்ணு, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கிடைச்சது இன்னொன்னு. மாணவ செல்வங்களே, இந்த செய்தியை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேடுவது என்றால் முயற்சி செய்வது. முயற்சி செய்தால், மாணவ செல்வங்களே, நீங்கள் தேடுவது உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நீங்கள் தேடாததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடுவதை விட நீங்கள் தேடாதது பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மாணவர்கள் செய்ய வேண்டியது முயற்சி, முயற்சி, முயற்சி. மூச்சு இருக்கும் வரை முயற்சி. அந்த முயற்சி செய்தால் எட்டாத உயரத்தை நீங்கள் எட்டுவீர்கள் என்று சொல்லி மனப்பூர்வமாக இதயம் கனிந்த வாழ்த்துக்களோ